இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் ஹாரிஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஆறுகளை பாதுகாக்கும் தேசிய வேலைத்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம். இலங்கைக்கு எதிரான 6 நாடுகளின் பிரேரணை ஜெனீவாவில் இன்றும் நாளையும் விவாதிக்கப்படும். 10,000 பயிலுனர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம். மின்சார வசதியற்ற அனைத்து வீடுகளுக்கும் இந்த வருடத்திற்குள் மின் இணைப்பை வழங்க நடவடிக்கை. ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிகாயாவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய கொட்டுகொட தம்மாவாச தேரர் காலமானார். நாட்டின் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 90,188 அதிகரிப்பு. சிரியாவின் வடபகுதியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது பீரங்கி தாக்குதல். ரோட் சேஃப்டி உலக கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி. நாட்டின் ஆறுகளை பாதுகாக்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு மாணிக்க கங்கைக்கு அருகில் கதிர்காம புனித ஸ்தலத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு இடம்பெறும். ஆறுகளை பாதுகாப்போம் என்ற வேலை திட்டத்தின் மாகாண ஆரம்ப நிகழ்வு ஆளுநர்கள் தலைமையில் இடம்பெற உள்ளது. சுற்றாடலின் முக்கிய அங்கமாக கருதப்படும் நீரின் தரத்தை பாதுகாப்பதன் மூலம் மக்களுக்கு தூய குடிநீரை வழங்குவதும், சுற்றாடல் மற்றும் உயிரியல் வளங்களை பாதுகாப்பதும், சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாகும். சுற்றாடல் அமைச்சும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்தின் மூலம் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆறுகளை பாதுகாக்கும் உலக தகவல் தொழில்நுட்ப இணையதளம் இன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்படும். இந்த இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் இந்த வேலை திட்டத்தின் முன்னேற்றம், ஆய்வின் தரவுகள், பிரதேச குழுக்களினால் வழங்கப்படும் செயல் திட்டம் பற்றிய தகவல்கள் என்பவற்றை பெற்றுக் கொள்ள முடியும். இலங்கை தொடர்பில் பிரித்தானியா உள்ளிட்ட 6 நாடுகள் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்வைத்த பிரேரணை இன்றும் நாளையும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று அல்லது நாளை இடம்பெறும். இந்த 6 நாடுகளினதும் பிரேரணையை இலங்கை முற்றாக மறுத்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடர் ஆரம்பமான சந்தர்ப்பத்தில் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சேல் பச்சலட் இலங்கை தொடர்பில் முன்வைத்த அறிக்கை திருத்தத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளது. 16 விடயங்களை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டுள்ள பிரேரணை இந்த நாடுகளால் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். இதில் 16 பரிந்துரைகள் காணப்படுகின்றன. நாட்டின் இறைமைக்கும் ஆள்புல ஒருமைப்பாட்டிற்கும் இதன் மூலம் அழுத்தம் தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பத்தாயிரம் பயிலுனர் பட்டதாரிகள் இன்று முதல் நிரந்தர நியமனம் பெற உள்ளார்கள். கடந்த அரசாங்கத்தினால் பயிலுனர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட 14,000 பட்டதாரிகளில் 10,000 பேர் இவ்வாறு நிரந்தர நியமனம் பெற இருப்பதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நியமன கடிதங்கள் மாவட்ட செயலக மட்டத்தில் இன்று முதல் வழங்கப்படும். இவர்களின் பயிற்சி காலம் நிறைவு பெற்றுள்ளது. எனினும் கொரோனா தொற்று நிலைமையில் நிரந்தர சேவைக்கு சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கையை திட்டமிட்டவாறு முன்னெடுக்க முடியவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். படித்த இளம் சமூகத்தை நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய வைப்பது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதனால் அரசியலை கருத்தில் கொள்ளாமல் படிப்பை மாத்திரம் அடிப்படை தகைமையாக கருதி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நிரந்தர நியமனம் பெறும் பட்டதாரிகளின் பெயர் பட்டியலை www.pubad.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும்.
1,00,000 குடும்பங்களுக்கு மின்சார வசதியை வழங்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. இதற்காக 50,000 சமுர்த்தி குடும்பங்களும் குறைந்த வருமானம் பெறும் 25,000 குடும்பங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்களின் நாளாந்த வாழ்க்கையை சீரான முறையில் பேண முடியும் என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுபிட்சத்தின் தொலைநோக்கு தேசிய கொள்கை பிரகடனத்திற்கு அமைய தேசத்திற்கு ஒளி என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் மக்களின் நலனை நோக்கமாக கொண்டு தொடர்ந்தும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மின் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்காக சமுர்த்தி பயனாளிகளுக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் சமுர்த்தி வங்கிகளூடாக குறைந்த வட்டியின் கீழ் கடனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசிறி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிக்காயவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய கொட்டுகொட தம்மாவாச தேரர் இன்று அதிகாலை 3 மணியளவில் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் காலமானார். இலங்கையிலும் சர்வதேச நாடுகளிலும் பௌத்தர்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றவராக இவர் திகழ்கிறார். உயிரிழக்கும் போது இவருக்கு வயது 88. நேற்று மேலும் 342 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 90,188 அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 93 பேர் நேற்று குணமடைந்துள்ளார்கள். இதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 86,743. இதேவேளை நேற்று ஒரு கோவிட் மரணத்தை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். மெதிரிகிரே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்தார். உலக நீர் தினம் இன்று முதல் தமிழ் சிங்கள புத்தாண்டு வரையான காலப்பகுதி குடிநீர் மகோத்சவ காலப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான நீர் விநியோக திட்டங்கள் மக்களுக்காக கையளிக்கப்பட இருக்கின்றன. புதுக்குடியிருப்பு, யாழ்ப்பாணம், கலிகாமுவ, நெட்டாம்புவ, வவுனியா போன்ற பகுதிகளில் இந்த காலப்பகுதியில் பாரிய அளவிலான குடிநீர் விநியோக திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடு பூராகவும் உள்ள விகாரைகளில் நடத்தி வரும் ரத்ன சூத்திர பிரித்து பாராயண தொடரின் 140வது நிகழ்வு காலி வல்பொல இமதூவ ஸ்ரீ சந்துன் விகாரையில் இன்று இடம்பெறும். மாலை 6:30 முதல் சிங்கள வர்த்தக சேவை மற்றும் சிட்டி FM அலைவரிசைகளில் இந்த பிரித்து பாராயணம் நேரடி அஞ்சல் செய்யப்படும். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டுக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட மசகெண்ணெயை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி நாளாந்தம் 1,00,000 பீப்பாய் மசகெண்ணெய் கொள்ளளவுடைய சுத்திகரிப்பு நிலையம் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் தற்போது அமைக்கப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் திருமதி KDR ஒல்கா தெரிவித்துள்ளார். தற்போது நாளாந்தம் 38,000 பீப்பாய் மசகெண்ணெய் மாத்திரமே சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்து உற்பத்தி கொள்ளளவை 45,000 பீப்பாய்கள் வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டளவில் நாட்டின் நாளாந்த மசகெண்ணெய் தேவை 1,45,000 பீப்பாய்களாக இருக்கும் என்று திருமதி ஒல்கா தேசிய வானொலிக்கு தெரிவித்தார்.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மத்துகம கமநல சேவை மத்திய நிலையத்திற்குட்பட்ட சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 போகங்களிலும் நெற்செய்கை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆயினும் கடந்த சில போகங்களில் இந்த நெற்செய்கைக்கு ஒரு வகையான நோய்த்தாக்கம் காணப்படுகிறது. வயல்வெளியை அண்டியுள்ள வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீருடன் கலப்பதே இதற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த நெற்செய்கைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்துகம கமநல சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பிரதேச மக்களின் கோரிக்கை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவின் வடபகுதி வைத்தியசாலை ஒன்றின் மீது பீரங்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஒரு சிறுவர் உட்பட 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. அட்டரப் நகரின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 16 பேர் காயமடைந்துள்ளார்கள். இவர்களில் 5 சுகாதார ஊழியர்கள். வைத்தியசாலையின் சேவை தடைப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் ரஷ்யா மற்றும் துருக்கி நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் யுத்த நிறுத்தம் அமுலில் இருந்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிரிய அரசாங்கம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சும் யுத்த கண்காணிப்பு குழு ஒன்றும் தெரிவித்துள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லியோட் ஆஸ்டின் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி அஷ்ரப் கானியை சந்தித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு நேற்று காபூலில் இடம்பெற்றுள்ளது. டிரம்ப் நிர்வாகம் தாலிபான்களுடன் இணங்கிக் கொண்டதற்கு அமைய எதிர்வரும் மே மாதத்திற்குள் அமெரிக்க துருப்புக்கள் வாபஸ் பெறப்பட வேண்டும். எனினும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் இந்த திட்டத்தை மீளாய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டாகும் போது அனைவருக்கும் குழாய் மூலம் தூய குடிநீரை வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கட்டான நீர் விநியோக செயல் திட்டம் இன்று காலை 9 மணி அளவில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையில் திறந்து வைக்கப்படும். இந்த செயல் திட்டத்திற்காக 11,795 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. விளையாட்டுச் செய்திகள். ரோட் சேஃப்டி உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டி இலங்கை லெஜெண்ட்ஸ் அணிக்கு எதிராக நேற்றிரவு மும்பை நகரில் இடம்பெற்றது. முதலில் துடுப்பாடித்தாடிய இந்திய லெஜெண்ட்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 41 பந்துகளுக்கு முகம் கொடுத்த யுவராஜ் சிங் 60 ஓட்டங்களை பெற்றார். யூசுப் பத்தான் ஆட்டமிழக்காமல் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை லெஜெண்ட்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதில் சனத் ஜெயசூரிய 43 ஓட்டங்களையும் சிந்தக்க ஜெயசிங்க 40 ஓட்டங்களையும் பெற்றனர். யூசுப் பத்தான் மற்றும் இம்ரான் பத்தான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர்.
சுற்றுலா இலங்கை அணிக்கும் மேற்கந்தீவுகள் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று நார்த் சவுண்ட் நகரில் ஆரம்பமானது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை பெற்றது. லஹிரு திரிமான 70 ஓட்டங்களை பெற்றார். ஜெய்சன் ஹால்டர் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி நேற்றைய ஆட்ட நிறைவில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக விக்கெட் இழப்பின்றி 13 ஓட்டங்களை பெற்றது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொழும்பு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 2021 வர்த்தக கண்காட்சி ஏப்ரல் 7 முதல் 11 வரை கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறும். காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த கண்காட்சி பொதுமக்களுக்காக திறந்திருக்கும். வருடாந்தம் இந்த கண்காட்சிக்கு சுமார் 80,000 பேர் வருகை தருகின்றனர். எய்ட்கன் ஸ்பென்ஸ் கண்காட்சி மற்றும் மாநாட்டு பிரிவு இதனை ஒழுங்கு செய்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. இதற்கு முன்னர் எதிர்பார்க்காத வகையில் உலக பொருளாதாரம் கூடுதலான பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா வைரஸின் தாக்கம் தொடர்ந்தும் காணப்படுகிறது. 2021 ஆண்டு சீனாவின் முன்னேற்றம் என்ற மாநாட்டில் கருத்து வெளியிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் உதவித் தலைவர் ஜெஃப்ரி ஒக்கமோட்டோ இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் உலக பொருளாதார வளர்ச்சி 5.5% இருக்கும் என கடந்த ஜனவரி மாதம் இந்த நிதியத்தால் எதிர்வு கூறப்பட்டது. எனினும் பொருளாதாரம் இதையும் விட கூடுதலான அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் சப்ரகமுவ, தென், மேல், மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யலாம். மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் காலையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஆறுகளை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம். இலங்கைக்கு எதிரான 6 நாடுகளின் பிரேரணை ஜெனீவாவில் இன்றும் நாளையும் விவாதிப்பு. 10,000 பயிலுனர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம். மின்சார வசதியற்ற அனைத்து வீடுகளுக்கும் இந்த வருடத்திற்குள் மின் இணைப்பை வழங்க நடவடிக்கை. ஸ்ரீலங்கா அமரபுர மகாநாயக்காவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய கொட்டுகொட தம்மாவாச தேரர் காலமானார். நாட்டின் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 90,188 அதிகரிப்பு. சிரியாவின் வடபகுதியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது பீரங்கி தாக்குதல். ரோட் சேஃப்டி உலக கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.